கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே அழகாக வெட்டுங்க. நெக் எப்படி வருதுன்னு மட்டும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. பாருங்க நெக் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்படியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு பாருங்க இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். டபுள் சைடு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அழகாக பாருங்கள், இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் அழகாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது எல்லா சைஸுமே செட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இந்த 1/2 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கும் முன்னாடி ஒரு கோடு இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இதுவும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கும். சரிங்களா, மார்க் பண்ணிங்க. ஒரு பாயிண்ட் கணக்கு வரும். இதுவும் அதே மாதிரி இப்படி வந்து மார்க் பண்ணிங்க. முடிஞ்சுங்களா. பாருங்க அழகாக வந்து மார்க் பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் தைக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 1/2 இன்ச்சோட சேர்த்து தைப்பீங்களா, அப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து உட்காந்துரும். சரிங்களா, இதை தான் கட் பண்ணணும் நீங்கள். பாருங்க புரியுதுங்களா, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இதில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்லீவ்ஸுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆம்கோல் வந்து ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ஆம்கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி துணி வருது, ஃப்ளீட்டாக அதாவது இப்படி சுருக்கு வருது, இந்த இடத்துல துணி தூக்கிட்டு வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து இந்த பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்கேலு. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் இது வந்து 3 டாட் ஸ்கேலு. இதுவும் வந்து எல்லா சைஸுக்குமே செட் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த அதாவது ஆம்கோல் கொஞ்சம் லூஸு, அதாவது துணி வருதுன்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபிட்டிங்கை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்க்கு நான் வந்து செட் ஆகிற மாதிரி தான் ஸ்கேல் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இது என்ன சைஸுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இங்கே பாருங்கள். இப்போ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 24. இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து சைஸ் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் 24 ஃப்ரண்டில் இருக்குங்களா. இங்கே பாருங்கள் 35. இங்கே பாருங்கள் இதோட சைஸ் வந்து 46 சைஸு. இவங்க வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து லூஸ் வச்சு தான் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹைட்டு 1/2 இன்ச் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அதிகம். பாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ்ஸு, அதாவது கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு மாதிரி லூஸ் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணி தான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள் ஹைட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து 14 இன்ச் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 15 வைக்க போகிறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள் 15 வைக்கிறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு சேர்த்து 15 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள். ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக வந்து பாருங்கள் 14 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, 14 இன்ச்சுங்கிறது தான் நான் ஃபினிஷிங் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக 7 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆம்கோலுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லி தரேன் பாருங்கள். இது பாருங்கள் சைடில் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக 8 இன்ச்சு வருது. இப்போ 1/2 இன்ச்சு இவங்க அதிகம் கேட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு இங்கே வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கங்க. சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள் இந்த சைஸு இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுங்க பாருங்கள். கரெக்டாக வந்து இப்படி பார்த்துங்க 24 இருக்குது. சரிங்களா, 24ல் பாதி போட்டிங்கன்னா அதாவது 12 வரும். 12ல் வந்து 12 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த 12 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிங்க. இங்கே வச்சுங்க, அதாவது 12 இன்ச்சு இங்கே வச்சிட்டிங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து 1 இன்ச்சு அதிகமாக வைப்போம். சரிங்களா, 12 + 13. சரிங்களா, இவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்கனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது 14 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா, 14 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஹிப் சைஸு, அதாவது 20 இருக்குது. சரிங்களா, இவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டுக்கிறாங்க. 21 வருது. சரிங்களா, 21 வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் வந்து பாதியாக கணக்கு பண்ணிங்கன்னா 10 இன்ச்சு வரும். சரிங்களா, 10.5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10.5ல் 2 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். சரிங்களா, 10.5 இங்கே பாருங்கள் 11, 12, 13 இன்ச்சு வச்சு இங்கே வச்சு கரெக்டாக இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆர்ம் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக
இங்கே பாருங்க, இந்த சைஸ்க்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து பாருங்கள், எல்லாமே அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. சரிங்களா, அழகாக வந்து பாருங்கள் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக அப்படியே பாருங்கள், அப்படியே வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. சரிங்களா, இப்படி மார்க் பண்ணிங்க. நம்ம இதை வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் வந்து எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 1/2 இன்ச்சு விடலை நம்ம. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படியே கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நான் கட் பண்ணியும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதேமாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் தைக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 1/2 இன்ச்சோடு சேர்த்து தைப்பீங்களா, அப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து உட்காந்துரும். சரிங்களா, இதை தான் கட் பண்ணணும் நீங்கள். பாருங்கள், புரியுதுங்களா? புரியுதுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்லீவ்ஸும் வச்சு, அதாவது ஸ்லீவ்ஸு இதுவும் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக பக்காவாக செட் ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்போ வந்து இன்னும் எனக்கு பெருசு வேணும், ஆம்கோல் வந்து இதோட பெருசு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதே ஸ்கேலை பாருங்கள், டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருந்து இங்கே பாருங்கள், இப்படி இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்படி இருந்து கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து பெரிய சைஸ்க்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து நீங்கள் வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கணக்கு வரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு கணக்கு வரும். சரிங்களா, அதாவது ஸ்கொயராக அப்படி போட்டோம்னா, பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் வரும். சரிங்களா, இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பாருங்கள், நெக்கு வந்து பாருங்கள், பேக்கில் வந்து 8 இன்ச்சு இருக்குது. இப்போ 8 இன்ச்சு இருக்குங்களா, பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சு மேலே வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 2.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. 2.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், வெரி சிம்பிள் தான். இந்த ஸ்கேல் வந்து பாருங்கள், இப்படியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு இங்கே பாருங்கள், இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். டபுள் சைடு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அழகாக பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக்கை கட் பண்ணி எடுத்து பார்த்துங்க. நீங்கள் இது பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணிங்க. ஆம்கோல்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணி பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து இப்படியே வெட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு வெட்டிக்குங்க. கீழே அந்த பிசு ரெஸ்ட்டாக இருக்கிறத வெட்டிடுங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸு. இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வருதுங்கிறது அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. துணி வந்து புடவையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே அழகாக வெட்டுங்க. நெக்கு எப்படி வருதுன்னு மட்டும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இது பாருங்க, நெக்கு எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா, முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுங்க. இவர் கரெக்டாக வந்து பக்காத்து நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து எடுத்து இப்படி போட்டுங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க கிராஸ் கட்டிங் தான் கேட்டுருக்குறாங்க. இதை வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து பேக் எடுத்துக்குங்க, அப்படி கிராஸில் அப்படி போட்டுக்குங்க. இப்படி போட்டு என்ன பண்ணுங்க, கரெக்டாக வந்து ஸ்கேலாக சப்போர்ட்டுக்கு வச்சுக்கங்க. சும்மா இவருங்க கரெக்டாக வந்து மேலே அப்படியே அழகாக மார்க் பண்ணுங்கள். எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி பண்ணிங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கரெக்டாக 3/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல கோட்டுக்கு நேராக கரெக்டாக பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. கிராஸ் கட்டிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். கரெக்டாக இதை வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இங்கே வந்து 1.5 இன்ச் தள்ளி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்படி சைடில் துணி இது எக்ஸ்ட்ரா போகிற துணி. இப்போ நெக்குக்கு வந்து பாருங்கள், கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ இங்கே 3/4 இன்ச் கரெக்டாக தள்ளி வச்சு, ஏன்னா ஃபிட்டிங் வந்து முன்னாடி வந்து லூஸ் வராமல் கரெக்டாக வரும். அதுக்காக இந்த 3/4 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே நான் ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டாக தான் வரும். நீங்களும் அதேமாதிரி ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இவங்க வந்து ஷேப் அவுட்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஷேப் அவுட்லாம் கரெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், 7.5 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு நம்ம அதிகம் வச்சுருந்தீங்களா, அதனால் வந்து 7.5ங்கிறது 8 இன்ச்சாக நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து அதே இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருக்காங்க.
8 இன்ச் வச்சு பாருங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இதில் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டி எவ்வளோ இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. அந்த 3.25 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டு பாருங்கள் இது அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். கரெக்டாக 4 இன்ச் இருக்குது. அவங்க கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நான் 4.25 இன்ச்சு அதாவது 4.5 வர மாதிரி வைக்கிறேன் சரிங்களா. 4.25 இன்ச்சு மட்டும் அதிகம் பண்ணுறேன். இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் வெட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து கிராஸ் கட்டிங்காக மாற்றதுனால இப்போ இதில் இன்னருக்காக தான் வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா வச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க டைட்டாக இருக்குனாங்க. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்காக மாற்றினால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டைட் வந்து இதில் வந்து ஃப்ரீ ஆகிடும். அந்த கிராஸ் கட்டிங்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங்லேருந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போகிறோம். அப்போ போகும்போது இந்த என்ன இருக்கோ அதை வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ அவங்க வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும் சரிங்களா. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு வச்சு அவ்வளோதான் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டாட் ஸ்கேலை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் அழகாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது எல்லா சைஸுமே செட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இந்த 1/2 இன்ச்சு வருது பார்த்தீங்களா. அந்த 1/2 இன்ச்சுக்கும் முன்னாடி ஒரு கோடு இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இதுவும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு கோடு இருக்கும் சரிங்களா. மார்க் பண்ணிங்க ஒரு பாயிண்ட் கணக்கு வரும். இதுவும் அதே மாதிரி இப்படி வந்து மார்க் பண்ணிங்க. முடிஞ்சுங்களா. இவருங்க அழகாக வந்து மார்க் பண்ணிட்டோம். சென்டரும் கரெக்டாக வந்து வந்துருச்சு. இவருங்க அழகாக புரிஞ்சுங்களா. இப்போ வந்து இதோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1.5 இன்ச்சு வைக்கலாம். இவருங்க இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 கரெக்டாக அப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அப்படியே கொண்டு போய் இங்கே 3.25 ஆப்போசிட்டில் மறந்துட்டேன். 3.25 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிட்டீங்களா. அங்கே வருங்க கரெக்டாக இதில் வந்து இணைச்சிருங்க. அவ்வளோதான் வெரி சிம்பிள். இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. பாருங்க கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த கோடு அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு பாருங்க அழகாக வந்து இப்படி போடுங்க. இதுவும் கழுத்து எப்படி வருதுங்கிறது போட்டு காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ இதை பேக்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்லேயே வச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரண்ட் வெட்டும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கோட்லேயே வெட்டிட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கோட்டுக்குள்ளே இப்படி 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படி வெட்டிக்கிங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல துணி லூசுங்கிறது வராது சரிங்களா. இது வந்து நான் நார்மலாக வெட்டியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணாலும் வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் இது வந்து கரெக்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து ஆம்கோல் வந்து இந்த லூஸ் ஃப்ரண்ட்டில் வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த லூஸுங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஸ்கேல் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேவையில்லவங்க வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே என்ன ஏதுங்கிறது சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஏரியாவுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் வருது. இது வந்து டெல்லி பாம்பே இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கனடா மலேசியா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிலருக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். கொரியர் வந்து டிஃப்ரெண்ட் வரதுனால நீங்கள் எந்த ஊர் என்ன ஏதுங்கிறது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு ஸ்கேல் தேவை அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வந்து மெசேஜ் பண்ணுறீங்கிறது போடுங்க. நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கரெக்டாக இப்படி போட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம வெட்டிட்டோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இவங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைனிங் வந்து 1.5 மீட்டர் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய சைஸாக இருக்குங்களா கண்டிப்பாக 1.5 மீட்டர் தேவைப்படும். பாருங்கள் இப்படி 2ஆக மடித்து போட்டுக்குங்க. போட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல 1/2 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு போடுங்க. இது வந்து லைட்டாக பொழந்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் இது கை வந்து இப்படி எடுத்துக்குங்க. கரெக்டாக இப்படி போட்டுக்குங்க. பாருங்க 1/2 இன்ச் தள்ளி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இந்த ஓப்பன் வந்து அவங்க கொஞ்சம் 1/2 இன்ச் லூஸ் தான் கேட்டுருக்குறாங்க. பாருங்க கரெக்டாக இப்படி வச்சு இப்படி பாருங்க 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டேன். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள்
கரெக்டாக வந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 11 இன்ச் இருக்குது. இந்த 11 இங்கே வைக்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அது ஆம்கோல் எவ்வளோ இருந்தது என்ன ஏது அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள் தான். நீங்கள் வந்து கட்டிங் பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்களா, மேலே வந்து 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா, அங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு வந்து இப்படி போயிடும். இங்கே பாருங்க, நான் மேலே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இருக்குங்களா. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே விட கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த 1/2 இன்ச்சு இப்படி மறந்துடுங்க. சரிங்களா, பாருங்க தள்ளி வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு இங்கே பாருங்க, இதை கனெக்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11.5 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வச்சிட்டிங்களா. இந்த 11 இன்ச்சுங்கிறது இங்கே இருக்குது. சரிங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படியே மார்க் பண்ணிடுங்க. புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக அப்படி ஏற்றி வச்சு என்ன பண்ணுங்கள், கவர் தட்டு எடுக்கிறதுக்கு லைட்டாக மேலே இப்படி ஏற்றி வச்சு இப்படியே மார்க் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான், முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து பாருங்கள் செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 1.5 இன்ச்சு தான் வந்து நமக்கு வந்து அங்கே பிடிக்கிற இடம். இவங்களோட ஆம்கோல் ஃபினிஷிங் வந்து இங்கே வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். சரிங்களா, அவங்களோட ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 11 வருதுங்களா. அவங்க ஃபினிஷிங் அதாவது நம்ம தைச்சதுக்கப்புறம் 10 இன்ச்சு வரும். சுற்றளவில் 20 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்துடும். கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ங்கிறது வரும். நான் ஆல்ரெடி வந்து ஆம்கோல்லாம் அவங்கள செக் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக வந்துருச்சு. அந்த மெஷர்மெண்ட் பூரா கொஞ்சம் 1/2 இன்ச்லாம் எக்ஸ்ட்ரா, அதாவது பாடிலாம் டைட்டாக இருக்குன்னு சொன்னால கொஞ்சம் லூஸ் வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங்காக நான் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறேன். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆகிடும். இப்போ வந்து இது வந்து ஸ்லீவ்ஸ் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்காது. ஆம்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே வந்து கவர் தட்டு தக்காத்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி போட்டுக்குங்க. கட்டை துணியெல்லாம் எடுத்து விட்டு போட்டுக்குங்க. இங்கே பாருங்க, அழகாக வந்து இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்க கரெக்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கோட்டுக்கு உள்பக்கமாக வெட்டிக்குங்க. ஒன்றும் ஃபிட்டிங்லாம் பக்காவாக வரும். துணி லூஸ் வருது அந்த மாதிரி பிரச்சனையே வராது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யோக் பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க. இது வந்து டபுளாகவே போடலாம், துணி அதிகமாக இருக்கனால. இப்படி பாருங்கள், கரெக்டாக வந்து இதை நான் இப்படி போட்டுக்கிறேன். பிரிண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது யோக் பட்டியோட அளவு பாருங்கள், கரெக்டாக 8 11 இன்ச்சு வருது. சரிங்களா, அந்த 11 இன்ச்சுங்கிறது கரெக்டாக பாருங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிங்க. ஒரு கோடு போட்டுக்குங்க. ஒரு கோடு போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ராவாக முன்ன பின்ன இருக்கனால இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து 3.25 இன்ச்சு நம்ம வந்து வச்சுருக்குறோம் இந்த அகலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வச்சு கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிங்க. ஏன்னா இது எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலாம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, கீழே மடிச்சிக்கலாம். அவ்வளோதான், அப்படி கட் பண்ணிங்க. அதான் மார்க் பண்ணிங்க. இப்போது எப்படி கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரைய வராது. யோக் பட்டிலாம் பெருசு வந்துச்சு சின்னது வந்துச்சுங்கிறது வரைய வராது. இங்கே பாருங்கள், இப்படி மடித்து போட்டுக்குங்க. கரெக்டாக 3/4 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லைட்டாக பண்ணிங்க. ஏன்னா சைடில் போகிறதுக்காக லைட்டாக வந்து தச்சிட்டோட வெட்டிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வெட்டுறதுனால வெட்டிக்குங்க. ஏன்னா ஒரு சைடு ஒரு சிலர் மாற்றி மாற்றி அடிச்சிருவாங்க.
அப்போ வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வெட்டிக்கிட்டால் வெட்டுக்குங்க, இல்லைன்னா அப்புறம் தேவையில்லாமல் விட்டுறலாம். சரிங்களா? இது போட்டிங்கன்னா பட்டி பக்கம், இது வந்து சைடு. சரிங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் துணி போட்டு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பத்தாதனால சேரீயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்து வந்துருக்குறாங்க. இந்த சைஸுக்கு பத்தாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த புடவையில் இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லீவ்ஸ் போட்டுடலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது பாருங்க, ஒரே வேலையாக முடிச்சு, ஜாயிண்ட் எதுவுமே இல்லாமல் பக்காவாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் இருக்குது, நான் அப்புறம் உங்களுக்கு காட்ட சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படியும் வெட்டிக்கலாம், இப்படியும் வெட்டிக்கலாம். அதாவது இந்த ரவுண்டு நம்ம வந்து எப்படி வேணாலும் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ இப்படி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது பாருங்க, இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நான் இப்படி போட்டு மாற்றி வெட்டிக்கிறேன் அப்படின்னா, அதாவது 2 விதமாக வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட போகிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி தான் போடுறோம். சரிங்களா? ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி இந்த ரவுண்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. சேரீயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் தான் வருது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியோட போடுவாங்க, மாற்றியும் வந்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து 2 விதமாக காமிச்சேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து இதே மாதிரி போட்டு காமிச்சிக்கிறேன், அதாவது போட்டு கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அவங்களே சொன்னாங்க நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு கட் பண்ணி தைச்சி கொடுங்க, நல்லா இருந்தால் சரி வைக்கிறேன்றாங்க. அவங்களுக்காக 2 விதமாக உங்களுக்கு காமிச்சேன். இங்கே பாருங்க, நான் இப்படி போட்டுறேன். அவ்வளோதான், பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஸ் கட்டிங்காக பார்த்துங்க, இப்படி கரெக்டாக அப்படி போட்டுங்க. இந்த துணியை வந்து கிராஸில் தான் போடணும், மாற்றி போட்டுறாதீங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த இடம் வந்து உட்காந்துருச்சு. இதே ஸ்ட்ரைட் கட்டிங் இருந்தால் இந்த துணியெல்லாம் பத்தாது, அதனால தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவனை சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, அவன் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வெட்டிக்கங்க, அப்போ தான் வந்து தைக்கும் போது கொஞ்சம் வந்து இங்கிட்டு நகராமல் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வெட்டிடலாம். அதில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அழகாக வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து அந்த சைஸ்க்கு பத்தாது. இது வந்து அழகாக வந்து பாருங்கள், இப்படி வெட்டிக்கலாம். வெட்டி இதை வந்து பார்டர் மாதிரி நம்ம வந்து வச்சு ஃப்ரெண்டில் வந்து தைச்சிக்கலாம். அதாவது கைக்கிட்ட வச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா பெரிய சைஸாக இருக்கனால பாருங்கள் பத்தாது. சரிங்களா? இது இப்படி போட்டு பாருங்கள், ஃப்ரெண்டில் வர மாதிரி இல்லை ஒன் சைடோடு வச்சுக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் வைக்கிறதா வைங்க, இல்லைன்னா ஓகே அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஒரு சைடு வச்சு 2 சைடும், அதாவது ஆவரேஜாக சென்டரில் வர மாதிரி வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸ்கேல் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஆம்கோலுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைங்கிறது வரவே வராது. ஆம்கோல் வந்து லூஸ் வந்துருச்சு, லூஸாக இருக்குது, சுருக்கு வருது, அந்த மாதிரி பிரச்சனைங்கிறதுக்கு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பக்காவாக செக் பண்ணிடுறேன். இது எல்லா சைஸும் செட் ஆகும். நான் எல்லா சைஸுக்கும் உண்டான ஒவ்வொன்றா போட்டு வர வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள், நான் வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.